அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, காரடையான் நோன்பு பற்றிய சில சிறப்பான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். நாளைய தினம் 14/3/2026 சனிக்கிழமை மாசி 30ஆம் நாள். நாளைய தினம் தான் இந்த வருடத்தோட காரடையான் நோன்பை நம்ம அனுஷ்டிக்க போகிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு. வருடத்திலேயே சில நாட்கள் இந்த தாலி கயிறு மாற்றிக்கொள்வதில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போ மாற்றுவாங்க. அதை மாதிரி ஆடிப்பெருக்கு அந்த நாளில் மாற்றுவாங்க. நாளைய தினம் மாற்றுவாங்க. ஒரு வருடத்திற்கு 2 முறை மாற்றுவது அல்லது 3 முறை. ரொம்ப கயிறு நஞ்சு போயிடுச்சு, டேமேஜாக இருக்குதுன்னா மாற்றலாம். அடிக்கடி நல்ல நாள் வருதுன்னு நம்ம மாற்றுறதும் தவறான ஒரு விஷயம். அப்படி நீங்கள் நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் மாற்றக்கூடிய நல்ல நேரம் என்ன? அதே போல் சில பேர் நோன்பு அனுஷ்டிப்பாங்க, சில பேர் நோன்பு அனுஷ்டிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினம் அவங்க வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு என்ன, அதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் நம்ம எந்த நாளில், நல்ல சுபமுகூர்த்த நாளில் நம்ம தாலி கயிறு மாற்றினாலும் அந்த கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய அன்னோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும். கணவரோட ஆயுசு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வருமானம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த காரடையான் நோன்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதை பலமுறை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். சத்தியவான் சாவித்ரி கதை தான். அந்த காரடையான் அப்படின்னாலே அந்த கார் அரிசியை கொண்டு அடை செய்து அவ கௌரியை பிரார்த்தனை செய்து இறந்த தன் கணவனை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வந்தவள். ஏன்னா அவளுடைய பதிவிரதத்தன்மை அவ்வளவு புனிதமாக இருந்ததால் யம தர்மராஜாவே அவருடைய கணவனை திரும்ப கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த நாள் உயிர் போகணும் அப்படிங்கிறது விதி. யம தர்மராஜன் அவரை சத்தியவானை யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இவ பின்னாடியே போகிறா, விடவே இல்லை. பின்னாடியே போய் யம தர்மராஜன் கிட்ட என்னுடைய கணவரை நீ உயிரோட தா அப்படின்ட்டு மன்றாடுறா. உன்னோட பதிவிரத தன்மையை பார்த்து எனக்கு சந்தோஷம், நீ ஏதாவது ஒரு வரம் கேளு, பட் இறந்து போனவனா நான் திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ புத்திசாலித்தனமாக என்ன கேட்குறா, எனக்கு மழலை செல்வம் வேணும் அப்படின்னு கேட்குறா. யமதர்மராஜாவும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என் கணவன் இல்லாமல் நான் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், என் கணவரை நீங்கள் என் கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் சாவித்திரியோட புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி சத்தியவானுக்கு உயிர் கொடுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சத்தியவான் சாவித்திரியோட நினைவாகவும் நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாளைய தினம் இந்த நோன்பு அனுஷ்டிக்க வேண்டிய நேரம் என்ன? அது மட்டும் இல்லாமல் 3 முக்கியமான நேரங்கள் இருக்குது தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கு. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ வெள்ளிக்கிழமைனா இன்றைக்கே நீங்கள் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் நாளைக்கு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் கணவர் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னிலையில் நீங்கள் மாற்றிக்கலாம். கணவரும் வெளியூர் போயிருக்காரு, பெரியவங்க இல்லை அப்படின்றவங்க தங்களுக்கு தாங்களே மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் தவறு கிடையாது. அந்த மாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை ரூமில் சில விஷயங்கள்லாம் செய்யணும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்குறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நேரத்தை பார்த்துடலாம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் மாசி மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாள் மற்றும் நேரங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக போட்டிருந்தோம். அதில் எந்த நாள்லாம் மாற்றலாம், எந்த நாள் மாற்றக்கூடாது அப்படின்னு சில குறிப்புகளையும் கொடுத்துருந்தோம். அதில் சனிக்கிழமை தாலி கயிறு மாற்றுவது உகந்ததல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நீங்கள் சனிக்கிழமை மாற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் காரடையான் நோன்பு சனிக்கிழமையில் தானே வருது, நாங்கள் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சில விதிவிலக்குகள் உண்டு. காரடையான் நோன்பு அப்படிங்கிறதே நம்ம தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு நாள் தான். அதனால் அது சனிக்கிழமையில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மாற்றிக்கலாம்.
இப்போ எப்படி அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கெல்லாம் நம்ம வந்து அந்த நாள் அஷ்டமியா நவமியா கரிநாளா அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், அது வந்து வெற்றியை கொடுக்கும் ஒரு நேரம்னு சொல்கிறோமோ, அதே போல தான் காரடையான் நோன்பு அந்த நாள். இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மாசி 30ஆம் தேதி. இந்த நோன்பு எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு காலையில் 6:48 மணிக்கு நோன்பு ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:08 மணி வரை இருக்கின்றது. இப்போ நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தா, அதாவது தாலி சரடு மாற்றிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா, பகல் 12 மணிக்கு முன்பு நம்ம மாற்றிக்கொள்வது தான் நல்லது. அதனால் நீங்கள் காலையில் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் மாற்றலாம், அல்லது 10:30லேருந்து 12 மணிக்குள்ளார மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் விரதம் இருக்கிறவங்க சாப்பிடாமல் விரதம் அனுஷ்டிப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து 6:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். ஸோ இதுவும் ஒரு விதிவிலக்கு தான். எப்பொழுதும் ஈவினிங் நேரத்தில் நம்ம தாலி கயிறு மாற்றிக்கொள்ள மாட்டோம். பட் ஆனால் நாளைக்கு வந்து இப்போ விரதம் இருக்கிறவங்க, இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிறவங்க காலையில் நாங்கள் மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் ஈவினிங் 6:30 to 8:30 அந்த டைமையும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். தாலி சரடு மாற்றும் பொழுது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன். காரடையான் நோன்புனாலே அந்த வெள்ளை அடை, கார அடை, அதுக்கப்புறம் வெண்ணெய், இது 3 தான் முக்கியமான நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு வைத்து அவங்க வந்து தாலி மாற்றிக்கொள்ளும் பொழுது வச்சு படையல் பண்ணுவாங்க. அது அவசியம் செய்ய முடியாதவங்களும் இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் அந்த பழக்கமே கிடையவே கிடையாது. காரடையான் நோன்பு நான்லாம் அனுஷ்டிக்க மாட்டேன். ஸோ நோன்பு அனுஷ்டிக்காதவர்கள் நாளைய தினம் என்ன பண்ணலாம், அந்த காமாட்சியை கௌரி அம்மனை எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய வழிபாடு தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் தாலி மாற்றிக்கினாலும் சரி, தாலி கயிறு மாற்றலனாலும் சரி, நோன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அடை செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. அவ்வளவு கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அது என்னன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் சிலைக்கோ அல்லது படத்திற்கோ, அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் காஞ்சி காமாட்சி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களுக்கு குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது நம்ம செய்யணும். இதுதாங்க அந்த எளிய விஷயம். நல்ல ஒரு புது குங்குமம் கூட நாளைக்கு நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. குங்கும பாக்கெட் வாங்கிட்டு நல்ல வாசனையுள்ள தாழம்பூ குங்குமம் வாங்கி அந்த அம்பாலை நல்லா அலங்காரம் பண்ணி, நான் இப்போ டெமோக்காக ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை மாதிரி வச்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் பூஜை அறையில் அம்பாள் படமோ அல்லது சிலையோ அபிஷேகம் செஞ்சு நல்லா பொட்டு பூக்கள் அவங்களுக்கான சின்ன சின்ன நகைகள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு தீப தூபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு நல்ல நிறைவாக குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறத பண்ணுங்கள். சாதா நாட்களில் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணாலே நம்முடைய குடும்பத்திற்கு அவ்வளவு சுபிக்ஷம் ஏற்படும். நாளைக்கு காரடையான் நோன்புல சுமங்கலி பெண்கள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யும் பொழுது குறைவில்லாத வாழ்வை அவள் நிச்சயமாக தருவாள். தீர்க்க சுமங்கலி வரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கணவரோட தொழில், அவர் என்ன வேலை செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, அவர் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் அங்கே வந்து அவருக்கு சம்பள உயர்வு, அடுத்த கட்ட ப்ரமோஷன், இது எல்லாமே அவருக்கு அம்பாலோட அருளால் கிடைக்கும். 108 முறை நீங்கள் எந்த அம்பாள் உங்களுக்கு பிடிக்குமோ, காமாட்சியே போற்றி அப்படின்னு சொல்லலாம், அல்லது காமாட்சி அஷ்டோத்திரம் நாளைக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது. இந்த குங்குமத்தை நீங்கள் தனியாக பாக்ஸில் போட்டு உங்களுடைய பிரத்யேக பயன்பாட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் சுமங்கலிகளை கூட நாளைக்கு மாலை அவங்க வீட்டுக்கு அழைப்பாங்க, அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதை மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா 3 பேரோ அல்லது 5 பேரோ நீங்கள் கூப்பிட்டு மூத்த சுமங்கலிகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாங்க. தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் பொழுது பெண்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம், இதை காரடையான் நோன்பு மந்திரம்னே சொல்லுவாங்கங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய். இதை வந்து நீங்கள் அந்த அடை வெண்ணெய்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லலாம். எப்படி வந்து அடையையும் வெண்ணெயையும் பிரிக்க முடியாதோ அதே போலவே கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் என்னைக்கும் பிரியாமல் ஒத்துமையாக நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு வந்து இப்போ மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் வந்து நம்ம சேனலில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.